அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். எல்லாருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நைட்டு என்ன டிஃபன் தெரியுமா? செய்முறை விளக்கம்லாம் நான் வந்துட்டு சொல்லவே இல்லை. இன்னைக்கு மீன் வாங்கினேன், ஊளி மீன். எப்படியும் நாளைக்கும் மீன்காரக்கா வருவாங்க, நாளைக்கும் மீன் குழம்பு வச்சு காமிக்கணும். சரி, அப்போ கூட எதுவும் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு மீன் வந்துட்டு இன்னொரு வெரைட்டியில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான் இருக்கேன். அன்னைக்கு காமிச்சிக்கலாம், இது எப்பவும் போல் பண்ணனால நான் வந்துட்டு காமிக்கவில்லை. அம்மி வந்துட்டு எங்கே போயிருக்கான்னா டியூஷன் போயிருக்கான். 6 மணிக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன், போய் கூட்டிகிட்டு வரணும். இப்போ வந்துட்டு என்ன டிஃபன் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். எனக்கும் அம்மிக்கு வந்துட்டு சுட சுட இட்லி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஊளி மீன் குழம்பு செய்முறை விளக்கம்லாம் வந்துட்டு ஷார்ட்ஸில் வரும், இதில் நான் காமிக்கவில்லை. மதியமாக வந்தாங்க மீன்காரக்கா. ஊளி மீன் வந்துட்டு 2 இருந்துச்சு, வாங்கினேன். ஆல்மோஸ்ட் குழம்பு வச்சு முடித்தாச்சு, முடிந்து விட்டது. வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அம்மியை கூட்டிகிட்டு வந்துட்டு அம்மி வந்த பின்னாடி நம்ம சாப்பிட்டுக்கலாம். செய்முறை விளக்கம்லாம் வந்துட்டு எப்போவுமே லாங் வீடியோவில் வரும், ஷார்ட்ஸில் வந்து பாட்டு போடுவோம். இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்சு, செய்முறை விளக்கம்லாம் ஷார்ட்ஸில் வருது. இது வந்துட்டு லாங் வீடியோ வந்துட்டு எதுவுமே வரவில்லை. அம்மி வந்துட்டு 6 மணிக்கு நான் டியூஷனில் விட்டுட்டு வந்துருக்கேன், போய் கூட்டிகிட்டு வரணும். 7:30க்கெலாம் வர சொன்னான், டைம் 8 ஆயிடுச்சு. டைமாக இட்லி சாப்பிட மாட்டான். மீன் குழம்பு பார்த்தோன்னே பயங்கர டென்ஷன் ஆகிடும், வேணான்னு சொல்லுவான். இது மீன் குழம்புன்னு சொல்லாமே வெறும் குழம்பு ஊற்றி தோசை ஊற்றி கொடுக்க மாட்டேன், அவன் சாப்பிடுவான். சரி, ஓகே. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அம்மியை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அம்மிக்கு டிஃபன் கொடுக்கும் போது பார்க்குறேன். டாட்டா. அம்மியை டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. அம்மி வா, உன் முகத்தை கம்மி. அம்மி வந்துட்டு சொன்ன மாதிரியே மீன் குழம்பு வேணாம், இட்லியும் வேணான்ட்டான். பக்கத்தில் போய் இது என்ன சட்னி? தேங்காய் சட்னி. நிலக்கடலை பருப்பு சுற்ற போகுது, இங்கிட்டு வா. நிலக்கடலை பருப்பு சட்னி வாங்கிட்டு வந்திருக்கான். தோசை தான் வேணுமா? வந்து காமிச்சிட்டு போயிரு சட்னியை. தோசை வந்து எப்படி இருக்கணுமா? மொறு மொறுன்னு இருக்கணுமா, சாஃப்டாவும் இருக்கணுமா? அம்மிக்கு இல்ல சாஃப்டா இருக்கணும். சாஃப்டா? அம்மிக்கு வந்து சாஃப்டான தோசை தான் பிடிக்கும். எப்பவுமே கலந்துட்டா ஒரே ஒரு தோசை சாப்பிடு மீன் குழம்புல அப்படின்னா கேட்க மாட்டான். பக்கத்துல போய் சட்னி வாங்கிட்டு வந்துட்டான். அம்மி, மீன் எப்ப அம்மி சாப்பிடுவ? அண்ணே வீடியோ கால் பண்றானா? இங்க வா, இங்க வந்து காமி வீடியோல. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். தோசை கண்டிய வேற காணும். இங்க பாருங்க, இதுதான் என்னோட அண்ணே. ஆமா, அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். தோசை சாப்பிட்டா வேணுமா? ஆமா. மொறுமொறுன்னு வேணாமா? தோசை வந்து சாப்பிட்டா வேணுமா அம்மிக்கு? அதனால வந்து நம்ம கொஞ்சம் சாப்பிட்டா எடுத்துக்கலாம். இன்னொரு தோசை ஊற்றலாம். மீ, என்ன படிச்ச டியூஷன்ல? என்ன படிச்ச சொல்லு. அதுவா? ஹிந்தி, அப்புறம் தமிழ், அப்புறம் மேத்ஸ், அப்புறம் இங்கிலீஷ். என்னது? ஃபர்ஸ்ட் வந்து மேத்ஸ், இங்கிலீஷ், அடுத்தது வந்து ஹிந்தி, தமிழ். சரி, ஒரு தோசைக்கு மீன் குழம்பு ஊத்துவா? ஒரே ஒரு தோசைக்கு ஊத்துறேன். கொஞ்சோண்டு. சரி, ரெண்டத்தையும் கலக்கவா? ஆனா அந்த இது மட்டும் வச்சிருங்க. கரண்டி பாருங்க. இங்க வா. எங்க ஓடுற? வரவே மாட்ற. படம் பார்க்கணும். ஊத்திட்டேன் 2 தோசை. பாவம், நான் கஷ்டப்படுத்த விரும்பல. நல்லா சட்னிலே சாப்பிட்டுக்க. அம்மிக்கு வந்துட்டு சட்னியை கொடுத்துடலாம். பாவம், அப்படியே மூஞ்சிய உம்முன்னு சாப்பிட்டியா மீன் குழம்பு ஊத்திட்டா. இது யார் கொடுத்தா சட்னி? எங்க வீட்டுக்காரங்க.
பக்கத்துல பொங்கல் வச்சோம் இல்லையா, அப்ப இருந்தாங்கல்ல அந்த அத்தை கொடுத்து விட்டுருக்காங்க. சரில ரெடி சாப்பிட்டு வீடியோ முடிச்சு விட்டு போயிரு. இது அம்மாக்கும் போட்டுக்கிறேன். சுடுசே அம்மா. கொண்டு போய் வச்சுட்டு வா. நான் சாப்பிட்டு வரேன். அவ்வளவுதான், நான் இதோட முடிக்க போறேன். வா. தோசை சட்டி தொட்டுறாத, சுட்டுறோம். நான் தரேன் யார் பூசா. இட்லி 2 போதும். இட்லி கம்மியா, மீன் நிறையா. கம்மியா சாப்பிடுமா? உடம்பு சட்னி போதுமா? காமிச்சமா? சாஸ்ல செய்முறை விளக்கம் வரும், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்களும் வச்சு பாருங்க. ஓகே, நைட்டு வந்துட்டு நாங்க சாப்பிட்டுட்டு தூங்க போறோமா? லைவ் போவேணாமா? லைவ் போட்டு தான் சுச்சா லைவ் போட்டு தான் தூங்குவோம். சூப்பரா இருக்கு. சரி, நீ போய் சாப்பிடு. எதுக்கு இன்னொரு தோசை? யாருக்கு தோசை? இன்னொரு தோசை? சட்னி நல்லா இருக்கு, தோசை வேணுமா? சரி, இந்த ஊத்திட்டு வரேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு ஊத்திட்டு வரேன். அக்காவுக்கு இன்னொரு ஒரு தோசை ஊத்துமா? அக்காவுக்கு ஒரே ஒரு தோசை. அக்கா சொல்லிட்டா, ஊத்திட்டு வரேன் போ. சரி, ஓகே. நான் இட்லி மீன் குழம்புலாம் சாப்பிட்டுட்டு டைம் என்ன ஆகுது இப்ப? டைம் என்ன? 8:20 ஆயிடுச்சு. 8:25 சாப்பிட்டுட்டு லைவ் வருவேன் நான். எல்லாருமே மறக்காம லைவுக்கு வந்துருங்க. வந்து லைவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோ பாருங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லாருமே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா. எத்தனை? ஒரு தோசை போதுமா? நீ சாப்பிட்டியாக்கா?